ரம்யா கிட்ட ஃபோன் பண்ணி பிரஜன் சொல்லியிருக்காரு பணப்பெட்டி எடு. பிரஜன் வந்து ரம்யா கிட்ட சொல்லிருக்காங்க போய் பெட்டி எடுக்க சொல்லுங்க. ரம்யா நான் உட்ட சாண்ட்ரா கிட்ட மணி பாக்ஸ் எடுக்க சொன்னல, நீ அதை சொல்ல வேணாம், அப்படியே விட்டுரு, டீல்ல விட்டுரு, எதுவுமே சொல்லாத. பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போனவர் கூட இத்தனை பேட்டியை கொடுக்கல. பணப்பெட்டிங்கிற ஒரே ஒரு ரீசனை வச்சு சீசனே முடிஞ்சதுக்கப்புறமும் பாய்சனுங்க மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு தெரியுதுங்க. இந்த சாண்ட்ராவும் ரம்யாவும் இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்ல இன்னொரு பிக் பாஸ் சண்டையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏமா சாண்ட்ரா, இப்போ தான் உன்னை பற்றி பாசிட்டிவாக பேசி ஒரு வீடியோ போட்டோம். நீ பெட்டி எடுக்கலன்ற ஒரு குறைய பேட்டி எடுத்தே சரி பண்ணலான்னு பார்த்தியா? அதில் பிரஜன் என்னென்னலாம் ப்ரூஃப் வச்சிருக்காருன்றதை பார்க்காம விட்டுட்டீங்க. இவங்க பாட்டுக்கும் எல்லா பேட்டிலையும் பிரஜன் சொல்லி அனுப்பியும் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, இல்லைனா நான் பெட்டி எடுத்துருப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரம்யா சும்மா இருப்பாங்களா? இந்த ஆடியோ ப்ரூஃபே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் ஸ்டேட்டஸில் போட்டு எல்லாத்தையும் கம்பலப்படுத்தி விட்டாங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பை திறந்தாலே இந்த பிரஜனோட வாய்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. ஆரம்பத்தில் ரம்யா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் தான் போட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு திட்ட, ஓஹோ நீ பிஆர் கூட்டம் வச்சு என்னையே அடிக்கிறியான்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுற மாதிரி திட்டி ரம்யா ஜோவும் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு, நீங்கள் தாம்மா நல்லவங்க, நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக போட்டு விட்டாங்க. இப்போ ப்ரூஃபோட போட்டோன்னே சாண்ட்ராக்கு என்ன பண்ணுன்னு தெரில. உடனே அவங்க ஒரு ரிப்ளை ஸ்டேட்டஸ் போட்டு, ரம்யா இவ்வளோலாம் போய் சொல்லாதீங்க, பிரஜனை நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி திரும்ப போய் சொல்லிவிட்டு பணத்தை எடுத்துருன்னு சொன்னார்ல, அதை ஏன் சொல்லலைங்கிறாங்க. ஏங்க நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாம், அதுக்காக வெளியேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு நீ பணத்தை எடும்பீங்க எடுக்காதம்பிங்க, இதை வந்து இவங்க சொல்லலைன்னு வேற அதை குறையா சொல்லிட்டு தெரிவிங்களா? முதல்ல வெளியேருந்து உள்ளே வந்து எதுவும் ஒரு விஷயம் சொல்லவே கூடாது. இது எவ்வளோ பெரிய மேட்ரு. ஓ இன்னும் அந்த ஆடியோ நீங்கள் இன்னும் ஃபுல்லாக கேட்கலையா? அதை கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரம்யா ஸ்டேட்டஸை போட்டு, ஏமா இந்த ப்ரூஃப் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமானலாம் போட்டு கிழிச்சு விட்டாங்க. நாங்கள் உங்களை மாதிரி பிஆர்லாம் வச்சுக்கல அப்படின்ற மாதிரி வேறு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க சாண்ட்ரா இப்போ பிஆர் வச்சிருக்காங்களா இல்லையா. சாண்ட்ராவும் பிரஜனும் இப்படி மாட்டிக்கிட்டாங்களேன்னு நினைக்கும் போது சாண்ட்ரா ஸ்டேட்டஸில் பிரஜனோட அடுத்த படம்னு ஒரு பேர் போட்டிருக்காங்க. அந்த படத்தோட பேரை பார்த்தீங்களா? ஊருக்கு 2 ஊதாரியாம். ஏங்க இந்த பேர் படத்துக்கு ஒழுங்காக மேட்ச் ஆகுதோ இல்லையோ, இந்த இடத்துக்கு நல்லா மேட்ச் ஆகுது. ஒரு வேளை இதே டீமு இந்த பாருக்காக இன்னமும் 4 பேர் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக படம் எடுத்தா நாட்டுக்கு 4 நாதாரின்னு பேர் வச்சுருவாங்களோ. சரி வாங்க ரம்யாவோட ஃபுல் ஸ்டேட்டஸையும் இப்போ பார்க்கலாம். ரம்யா எப்போ உள்ளே போகிற நீ? ரம்யா நான் உட்ட அக்கா கிட்ட சாண்ட்ரா கிட்ட, நான் உங்ககிட்ட அக்கா கிட்ட சாண்ட்ரா கிட்ட, ஐயோ எத்தனை பேர்கிட்டயா? அதாவது குடிக்காமலே ஒருத்தர் எப்படி குடித்த மாதிரி பேசுறதுன்றத பிரஜன்ட்டு தான் கற்றுக்கணும் போல். ஏன் இப்படி பேசுகிறீங்க? மணி பாக்ஸ் எடுக்க சொன்னல, நீ அதை சொல்ல வேணாம், அப்படியே விட்டுரு, டீல்ல விட்டுரு, எதுவுமே சொல்லாத. ஆமாம் எதையுமே சொல்லிடாத, அடித்து கேட்பாங்க அப்பவும் சொல்லிடாத. வடிவேல் காமெடி மேலாம் போயிடுச்சு. எங்கள் தலைக்கு தில்லை பார்த்தீங்களா? உள்ளே என்ன பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது? நான் வெளியே இருந்தே பிக் பாஸை விட பயங்கரமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்னு கொடுத்துட்ருக்காரு. மெசேஜை பாருங்கள், கே ரம்யா பூனை கூட அவ்வளோ பெருமையாக சொல்லாது. அப்புறம் டன், எப்போ உள்ளே போரூர், எப்போ போகிற உள்ளே. ஐயோ இன்னும் மெசேஜ் முடியல, வாங்க ஃபுல்லாக கேட்போம். உனக்கு கொடுத்த டாஸ்க்கை மட்டும் நீ பண்ணிக்கோ சரியா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அதுக்கு தான் உனக்கு அடித்தேன் சரியா? மணி பாக்ஸ் எடுக்க வேண்டாம், எதுவும் சொல்லாது, அப்படியே விட்டுரு, அவங்களே கேம் ஆடிக்கிட்டோம். இப்போ இவ்வளோ தெளிவாக வாய்ஸ் மெசேஜில் அனுப்பிச்சி விட்டாரு. இவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்ச விஷயம் சாண்ட்ராக்கு தெரியல போல். அவங்க பாட்டுக்கும் கொடுக்குறாங்க வெளியே பேட்டி, அதில் பிரஜனுக்கு தான் இப்போ அவருது வேட்டி. அதுக்கப்புறம் இவங்க பேட்டியெல்லாம் பார்த்துட்டு, அண்ணா நான் என்ன பண்ணேன், என்ன ஏதோ பெரிய ஆணி இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ரம்யா கரெக்டாக எபிசோடை மட்டும் பார்த்துட்டு பேசு, இந்த ட்ரோலெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இப்போ அந்த பிஆர் மேட்ருக்கு வருவோம். ஏன் வந்து இப்போ சாண்ட்ரா பிஆர் வச்சிருப்பாங்களோன்னு டவுட் வருதுன்னா, பாரு கேவலமாக பண்ண விஷயத்தினால பாருவோட பிஆர் கழட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த கடை திறப்பு விழா, அந்த காலேஜில் கெஸ்ட்டாக கூப்பிடுறது, அந்த மாதிரி ஒரு பையா கூப்பிடல. சாண்ட்ரா அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவங்களும் ஈக்குவலாக கெட்ட பேரோட தான் வெளியே வந்தாங்க. இவங்களுக்கு மட்டும் அத்தனை ஷாப்பில் ஓப்பனிங் செரிமனி, திறப்பு விழா, பெரிய பெரிய சேனல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாமே பிஆர் ஒர்க்கு தாங்க. இப்படிலாம் நடந்தா அடுத்து கூட பாருங்க, காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக திருப்பி கூப்பிட்டுருக்காங்க. இப்போது இவங்களும் பழக்கி தெரிஞ்ச பிள்ளையா பிஆர் வச்சு பேரை வந்து காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உண்மையிலே பிரஜினோட புகழுக்காக இவங்களுக்கு வரலாம். இது இப்போ ரம்யா சொன்ன விஷயத்தை வச்சு திங்க் பண்ணி பார்த்தா இப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தோணுதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் ஒன்று பண்ணி விட்ருங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.